வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. தேர்வு அறைகளில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பறக்கும் படையினர் ஆய்வு. விருதாச்சலம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பேரூராட்சி நிர்வாகம் சுடுகாட்டை பாதுகாக்க வேண்டும் என முழக்கம். ஓமலூரில் சேதமடைந்து எலும்புக்கூடு போல காணப்படும் மின் கம்பங்கள். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன்பு சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை அருகே விளைநிலத்தில் கொட்டப்படும் கோழிப்பண்ணை கழிவுகள். இறைச்சி கழிவுகளை தின்பதற்காக தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பச்சை மிளகாய் விளைச்சல் கடும் பாதிப்பு. பருவநிலை மாற்றத்தால் மிளகாய் செடியிலேயே கருகியதால் விவசாயிகள் கவலை. திருநீர்மலை பகுதியில் மாதக்கணக்கில் தேக்கி வைக்கப்படும் குப்பைகள். கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியதை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். 2024-25 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் உள்ள 4113 தேர்வு மையங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், தனித் தேர்வர்கள், சிறைவாசிகள் உட்பட 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் முதல் நாளான இன்று மொழித் தேர்வு நடைபெற்றது. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள 52 தேர்வு மையங்களில் 12,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். காலை 10 மணிக்கு தொடங்கிய பொதுத் தேர்வு பிற்பகல் 1:15 மணிக்கு நிறைவடைந்தது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 122 மையங்களில் 22,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். முன்னதாக தேர்வறைக்குள் செல்போன், எலக்ட்ரானிக் வாட்ச் போன்ற பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு மையங்களில் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தனர். இதனிடையே 2 கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளி மாணவரை அவரது தந்தை தூக்கி கொண்டு வந்து தனியார் பள்ளியில் தேர்வு எழுத வைத்தார். விருத்தாச்சலம் அருகே சுடுகாட்டை பாதுகாக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் பொது சுடுகாடு அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கோரி மங்கலம்பேட்டை பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுடுகாட்டை சீரமைத்து தர உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த உத்தரவை மங்கலம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகம் செயல்படுத்தாததால் 50க்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இருப்பினும் இந்த போராட்டம் காரணமாக விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எல்லாரும் ஊர் பூரா பொங்கல் கூட்டு 10 ஜாதிக்காரங்க இங்க நடக்கப்பட்டு இருக்குது. வேற எனக்கு இடமே கிடையாது. 2 ஏக்கர் 56 சென்ட் வீணா போகுது. எல்லாம் ஆக்கிரம் பண்றாங்க. பஞ்சாபோட கேட்க மாட்டேன்றாங்க. அது நீங்க தயவு செய்து அது பிள்ளைய நம்பிட்டு கொடுத்து மக்களை பார்த்தால் எங்களுக்கு போதைக்கிறதுக்கு இடம் கிடையாது. எது போறது வேற இடமே கிடையாது. அதனால இதை செய்யறதுக்கு தயவு செய்து கொடுத்து அதை எப்படி சாயம் பண்ணுறதுக்கு உத்தரவு பண்ணி சிவர்லாம் வச்சு சீர்மன் கூட சொல்லி ஏற்பாடு பண்ணி ரொம்ப பல்லக்கத்துக்கு எடுக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மின்கம்பங்கள் சேதமடைந்து எலும்புக்கூடு போல காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாக அமைந்திருக்கிறது. இப்பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் சேதமடைந்து கீழே விழுந்து அபாய நிலையில் காணப்படுகின்றன. அவ்வப்போது மின்கம்பிகளும் அறுந்து விழுந்து கரும்பு தோட்டங்களில் தீ விபத்துகளும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த மின்கம்பிகளும் தற்போது வரை மாற்றப்படாததால் சீரான மின்சாரம் கிடைக்கவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றுமாறு மின்வாரியத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பம் பழுதடைஞ்சு போய் நம்ம விழுகிற அளவுக்கு இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னையே உதவி செய்ய வெள்ளாளப்பட்டியில் போய் பிடிஷன் கொடுத்து இது பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை. மறுபடியும் இப்போ கனமழை பேஞ்சு இது பண்ணும்போது வீடு மண்ணும் கல் சரிஞ்சிட்டு போய் இன்னமும் திருப்பியும் ஸ்டே எல்லாம் பிடிங்கிட்டு போய் தொங்குற அளவுக்கு இருக்குதுங்க. எந்த நிலைமையில் எப்போ கம்பம் உழுவுன்னு தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. இது வரைக்கும் 2-3 தரம் சொல்லியும் இது பண்ணலைங்க. ஃபோன் பண்ணியும் எந்த தகவலும் இது பண்ணலைங்க. இங்கே வந்து நம்ம தண்ணி எடுத்து வரதுக்கு கிணத்துக்கு வரதுக்கு பயமாக இருக்குது. எப்போ வந்து இப்போ கம்பம் பிடிங்கிட்டு விழுவுங்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க. அதனால் பார்த்து தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி இது பண்ணுங்க. புதுக்கோட்டை அருகே தெரு நாய்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா செங்கலூர் ஊராட்சியில் கருப்பப்பட்டி என்கிற கிராமம் அமைந்துள்ளது. விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பிரதான தொழிலாக உள்ள இந்த கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இறந்த கோழிகளையும் இறைச்சி கழிவுகளையும் கோழிப்பண்ணை பராமரிப்பாளர்கள் விளைநிலத்தில் கொட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த கழிவுகளை தின்பதற்காக கருப்பப்பட்டி கிராமத்தில் தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. கோழி கழிவுகள் கிடைக்காத போது தெருநாய்கள் ஒன்று சேர்ந்து விவசாயிகள் வளர்த்து வரும் கால்நடைகளை கடித்து வருகின்றன. எனவே சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோழிப்பண்ணை எட்டி எங்களுக்கு எந்த நாளையிலையும் ஈ தொல்லை, பெரும்பாலான ஈ தொல்லை இருக்குது நிறையா. அதை இல்லாமல் சுகாதார சீர்கேடு நிறையா இருக்குது. இந்த கோழிப்பண்ணை எட்டி சரியான நாற்றம், அதுவும் மழை நாட்கள்லாம் வந்துச்சுன்னா ஊருக்குள்ளேயும் இருக்க முடியாது. சாப்பாட்டை போட்டு உணவை சாப்பிடவே முடியாது. எந்த காலத்துலையும் அவ்வளோ வண்டை தண்டி ஈ முக்கியம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த நாய்கள் தொல்லை தான் இப்போ பெரிய ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன்னா இங்கே தனியாக கூட நைட்டில் மோட்ரு போடுறதுக்கோ விவசாய சம்மந்தமாக தண்ணி பாய்ச்சறதுக்கெல்லாம் வந்தாங்களா, அவங்கள பிடிச்சி கடிக்கிற அளவுக்கு. ஏன்னா எல்லாம் மாமிசத்தை தின்னுபிட்டு எல்லாம் பெரிய யானையாக வளர்ந்து கிடக்கு. நாய்கள்லாம் யார் போனாலும் கடிக்கிற அளவுக்கு. எருமை கிடாயவே பிடிச்சி கடிச்சிருக்குன்னா அது யாரை பிடிச்சி கடிக்காது. பிடிச்சி கடிச்சு இந்த கிடாயோட மதிப்பு இன்னைக்கு 60,000 ரூபா 70,000 ரூபா போகும். முதுகுளத்தூர் பகுதியில் பனியின் தாக்கத்தால் பச்சை மிளகாய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மானாவாரி பயிராக சம்பா மிளகாயை சாகுபடி செய்து வருகின்றனர். சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டுள்ள மிளகாய் செடிகள் நன்கு வளர்ந்து காய்க்க தொடங்கின. இந்நிலையில் கடந்த வாரம் முதலே அந்த பகுதியில் கோடை மழை மற்றும் லேசான பனிப்பொழிவு காணப்படுகிறது. திடீரென மாறிய பருவநிலையால் பச்சை மிளகாய்கள் செடியிலேயே அழுகி வருகின்றன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதோட 3 நேரம் அடிமானம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளத்தால் அடிமானப்பட்டுச்சு, அப்புறம் பூச்சியல் மருந்தால் அடிமானப்பட்டுச்சு. இப்போ 4வதாக எல்லாத்தையும் சரி கட்டி காய்ப்பு கொண்டு வர்ற போது பருவமழை தவறி பேஞ்சதுனால பூராமே அழுகி போச்சு, பூராமே சோடையா போச்சு. பறிக்காம போடவும் முடியல, பறிக்க விட்டா அந்த ஆளுகளுக்கு கூலி கொடுக்கவும் முடியல. இப்படி வறுமையில இந்த விவசாயிகள் வாடிக்கிட்டு இருக்கான். இதை அரசு தகுந்த பரிசீலனை பண்ணி தகுந்த நஷ்டீடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மழைனால அழிஞ்சு வச்சு கார்த்திகை மாசம் நட்டான், அழிஞ்சு வச்சு
இப்போ மார்கழி மாதம் ஏற்பாடு பண்ணி அது நட்டுக்கிட்டு தேத்தி வரையில இந்த அழிஞ்சு போச்சு. காயெல்லாம் ஜோடையா போச்சு. என்னைய மூக்குத்திய கூட அடகு போட்டு தேங்களை பார்த்தான். ஆளு விட்டு பறிச்சு ஆளுக்கு குறுக்க முடியல. காரைக்குடி மாநகராட்சி நிர்வாகத்தின் வரி வசூல் அடாவடிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி உள்ளிட்ட வரிகள் உயர்த்தப்பட்டன. வரி வசூல் செய்வதில் காரைக்குடி மாநகராட்சி நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் வரி கட்டாத கடைகளுக்கு முன் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை தொட்டிகளை வைப்பது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காரைக்குடியில் வியாபாரிகள் இன்று காலை முதலே கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காய்கறி கடைகள் முதல் டீ கடைகள், உணவகங்கள், ஜவுளி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நகராட்சி மாநகராட்சியின் வரி வசூல் விதிப்பில் கடுமையாக நடந்து கொள்வதால் இந்த எதிர்ப்பை தெரிவித்து காரைக்குடி நகரம் முழுவதும் கடையடைப்பு செய்திருக்கின்றனர். அண்ணா தினசரி மார்க்கெட்டில் இருக்கும் நாங்கள் 88 கடைகளும் 171 தரைக்கடைகளும் சேர்ந்து கடையடைத்திருக்கிறோம். கடையடைப்பு முழுமையாக நடைபெற்று வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். நோய் தீர்வுக்கு காணும் இடமாக இருக்க வேண்டிய அரசு மருத்துவமனை நோய் பரப்பும் இடமாக மாறி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்டத்திலேயே மிக முக்கிய மருத்துவமனையாக இருந்து வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு செங்கல்பட்டு மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இருதய நோய்க்கான சிகிச்சை பிரிவிலிருந்து கழிவுநீர் நேரடியாக மருத்துவமனை வளாகத்தில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுகிறது. கழிவுநீரில் கொசு மற்றும் புழுக்கள் உற்பத்தியாவதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. எனவே கழிவுநீரை அகற்றிவிட்டு மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் நோயாளிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் கோடை வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் பாம்பு ஒன்று அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்களுக்குள் புகுந்திருக்கிறது. புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் தபால் நிலையத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்டார். அப்போது வாகனத்தில் சுமார் 3 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு இருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் வாடிக்கையாளரின் வாகனத்திலிருந்து வெளியே வந்த அந்த நல்ல பாம்பு வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் சாலையில் ஊர்ந்து போனது. பின்னர் அந்த பாம்பு அடுத்தடுத்து 3 வாகனங்களில் தஞ்சமடைந்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். போஸ்டர் செட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தை அதிரவிட்ட காளைகளின் திமிலை பிடித்து அடக்கி வீரர்கள் வெற்றி பெற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கலிங்கப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் மாரியம்மன் கோயில் காளைகள் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 700க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து கம்பீரமாக களமிறங்கிய காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். ஒருத்தர் மட்டும்
சூப்பர் வீரான எஸ் ஆரோக்கிய வழங்கும் ஒரு அண்டா ஒருத்தர் மட்டும் விட்டுறா புடிச்சுப்பாரு. மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு கட்டில் தங்கப்புடையம்பட்டி புல்லட் குரூஸ் விக்கி மாறுப்பான். ஒருத்தர் மட்டும் பொருளாளர் ஆனந்த் மணியம். திருச்சி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு கட்டில், அண்டா, டைனிங் டேபிள், குக்கர், மின்விசிறி உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக ஒன்றிய கழக செவலூர் மெக்கானிக் மனோகர் மாறுபா. ஒருத்தர் மட்டும் நல்லேந்திரன் மாறுபா. மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் சந்திப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு 3 மணி செய்திகளை பார்க்கலாம்.